கருவேப்பிலை சாதம் செய்யலாம். அதுக்கு கருவேப்பிலை நான் எப்போவுமே இந்த 10 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ண முடியாது. அதை எல்லாத்தையும் உருவி நான் டப்பாவில் போட்டு ஃபேனை கீழே வச்சுடுவேன். அது நல்லா ட்ரை ஆகிடும். ஃபேன்லேயே நம்ம பொடியாக பண்ணி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவேன். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துட்டு கருவேப்பிலை கூடவே சேர்த்து நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு சட்டியில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சி போச்சு. கடுகு பொரியட்டும். இதில் கடலைப்பருப்பு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதை வறுத்து எடுத்துடலாம். அதில் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு முடிஞ்ச பிறகு பெருங்காயமும் பொடி பண்ணி வச்சுருக்கிற 3 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியும் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் இருந்தாலும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேர்க்கடலை இருந்தாலும் அதையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து நீங்கள் சாப்பாட்டோட கிண்டிக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற பொடியை நம்ம சாதத்தோடு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம கிண்டி எடுத்துடலாம் சாதத்தை. சாதம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். திட்டமான அளவு உப்பு. இதை நான் கல் உப்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி